ఏం బాబా మీరు ఎక్కడ ఉన్నారు? சரி 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 சாலு. அண்ணே வணக்கண்ணே. அண்ணே நேற்று ஃபோன் பண்ணலண்ணே, இந்த கோடம்பாக்கம் குமார். ஓஹோ, இந்த மண்டமணி. ஆமாண்ணே, மணி அண்ணே சொல்லி ஒரு பிளாட் ஒன்று வேணுண்ணே, அதான் சரி உங்களை பார்த்துட்டு போலாண்ணே. எதுவும் நம்ம கிட்ட இப்ப எதுவும் பிளாட்லாம் இல்லப்பா. அண்ணா அண்ணே என்னண்ணே இப்படி சொல்றீங்க? நான் ஏற்கனவே 2-3 புரோக்கர்கிட்ட போனேண்ணே, அவங்களாம் இடம் காமிச்சாங்கண்ணே. ஆனா என்னை ஏமாத்த பார்த்தாங்க. நான் எவ்வளவு விவரமானவன், அவங்ககிட்ட நான் ஏமாறுவேனா? அதான் உங்களை பத்தி சொன்னாங்க, ரொம்ப கரெக்டான ஆள் பாக்குறதே ரொம்ப ஜாம்பவானா இருப்பாரு, ரொம்ப கரெக்டா பண்ணுவாருன்னு அண்ணன் சொல்லி விட்டாரு. அதுதானே நான் வந்து இந்த அரை கிரவுண்டு கால் கிரவுண்டு இதெல்லாம் நான் பண்றது கிடையாது. நான் பண்றதுலாம் 500 ஏக்கரா 1000 ஏக்கரா 2000 ஏக்கரா பெரிய லெவல்ல தான் நான் பண்ணுவேன். நீ ஏதோ ஏன்பா நேரத்தை வீணாக்கிற போப்பா. எனக்கு ஒரு 5 கிரவுண்டு தானே வேணும், ஒரு 5 கிரவுண்ட் மட்டும் எப்படியா கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கண்ணே. நீங்க கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு அண்ணன் சொன்னாருண்ணே. ஏன்பா 5 கிரவுண்ட்னா சும்மா இது 2000-3000 வந்துட்டு 5 கிரவுண்டு ரேட்டு உங்கள்கிட்ட பணம் இருக்குமா முதல்ல? என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? ஆசையா நெஞ்சிலையும் பணத்தை முதுலையும் சுமந்துட்டு வந்திருக்கேனே. ஐயோ, நான் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டியே. இப்ப இடம் வாங்கிதான் ஆகணும் முடிவு பண்ணிட்டேன். ஆமாண்ணே. எது மாதிரி இடம் நீ எதிர்பார்க்கற? அண்ணே ஒரு ஹைஜானிக்கான சிட்டி, ஒரு ஏர்போர்ட், ஒரு கப்பல் துறைமுகம், அல்லது ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்து பக்கத்துல இருந்தா அது மேல ஒரு 4 மாடி கட்டி சும்மா ஜம்மு ஜம்முன்னு வாழுவேண்ணே. உனக்கு எந்த பிரச்சனை இல்லாத ஒரு இடம் சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. அப்படியே போய் லெப்ட் எடுத்தா சுடுகாடு வரும். என்னண்ணே முதல்ல போய் சுடுகாட்டுல போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்பா எவனும் கேள்வியே கேட்க மாட்டான். நீ ஜாலியா வீடு கட்டின்னு சந்தோஷமா ஜெகஜதே இருக்கலாம்பா. சும்மா விளையாடாதீங்கண்ணே, நல்ல இடமா காட்டுங்கண்ணே. ரேட்டு கம்மியா முடிச்சு தரம்பா. ஐயோ அண்ணே அண்ணே அண்ணே, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டி தரம்பா. அண்ணே நல்ல இடமா காட்டுனே. ஐயோ, நீ சரிப்பட்டு வர மாட்ட போலகுது. உனக்கு எது மாதிரி இடம் ஃபீல் பண்ற நீ? அதுதான் சொன்னேனே, ஒரு ஏர்போர்ட் வர, ஒரு ஏர்போர்ட் பக்கத்துல அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குண்ணே. என்கிட்ட சூப்பர் இடம் இருக்குது. ஆனா உன்கிட்ட காசு இருக்குமான்னு தெரியல. உன்னை பார்க்கும்போது நல்ல புள்ளையா இருக்கிற, குடும்பத்துக்கு லட்சணமா இருக்கிற, உனக்கு இடம் வாங்கி கொடுத்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். முதல்ல நான் இடத்த காட்டுறேன். வாங்க. உனக்கு இடம் வாங்கி தரத்தை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஆனா என்னோட பேக்ரவுண்ட்ல ஒண்ணு மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களுக்கு இடம் கொடுத்து நான் சிலிப்பு எல்லாம் 1000 ஏக்கரா 2000 ஏக்கரா 3000 ஏக்கரா அப்படித்தான் நான் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 5 கிரவுண்டு வேணுண்ணே, ஏதோ ஒரு நல்ல இடமா பார்த்து கொடுங்கண்ணே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2000 ஏக்கர், அந்த பக்கம் ஒரு 1000 ஏக்கர், அந்த பக்கம் ஒரு 500 ஏக்கர். அமிதாப் பச்சன் சாருக்காக 1500 ஏக்கர் முடிச்சு கொடுத்தேன். நீங்க தான் கொடுத்தீங்களா? அம்மாவும் என்கிட்ட இடம் கேட்டுக்கிறாங்க. இப்போ இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஐஸ்வர்யாவா? அவங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? இல்லைன்னு சொல்லிட்டேன். ஐயோ, கொடுத்துருக்கலாமேண்ணே. அவங்களுக்கு வயநாடு பிளான் பண்ணிட்டாங்க, மலையை கொடுக்குற மாதிரி. வயநாட்டு மலையா? சரி, எனக்கு அங்க வேண்டாண்ணே, இங்கே பார்த்து ஏதாவது கொடுங்கண்ணே. இதுல 300 ஏக்கரா யோகி பாபு கேட்டு. யோகி பாபுவா? அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டேன். நம்ம நடிகர் யோகி பாபு? அதே தான்பா. 2 தானே? ஒரு பக்கத்துல ஏதாவது இருந்தா கொடுங்க. நீ அவர்கிட்ட கேட்ட வைக்க வாங்கின ஒரு ரூபாய் நம்ம எப்படின்னா கேட்க முடியும்? ஏன்பா நான் தான் சொல்றேன்னே, நான் சின்ன இடம் முடிக்கிற மாதிரி இருந்தா 10 நேரம் கொடுத்துட்டு போயிருப்பேன். எனக்கு ரொம்ப யோசிக்கிறேன். இதுல என்னன்னா, ஒரு 30 ஏக்கர் என்கிட்ட இருக்கு சட்ட பிளேஸ்ல. அது எங்க தாத்தா நான் சொல்லிட்டேன்னா யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பொண்ணு ப்ளீஸ்ண்ணே, தம்பி மாதிரி நினைச்சு கொடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. அதுல ஒரு 10 சென்ட் இருக்குது. இந்த 10 சென்ட் உடைக்கிறதா உடைக்காம கொடுக்குறதா? 10 சென்ட் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. 5 கிரவுண்டு வேணும்ண்ணே. 5 கிரவுண்டு. 5 கிரவுண்டு. 5 கிரவுண்டுக்கு எவ்வளோண்ணே? 5 கிரவுண்டுக்கு மிஞ்சி போனா 1 கோடி. ஒரு கிரவுண்டு 5 கிரவுண்டு 5 கோடி ரூபா ஆயிடும். 5 கோடி தானே? நான் தரேண்ணே, எனக்கு முடிச்சு கொடுண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ். விளையாடுறியா நீ? நான் பிளாக்ல எவ்வளோ கொடுப்பேன், ஒயிட்ல எவ்வளோ கொடுப்பேன்? அண்ணே உங்களுக்கு எல்லாமே ஒயிட்லேயே கொடுக்குறேண்ணே. இன்கம் டேக்ஸ் என்ன பிடிச்சி உட்கார வச்சு நான் உள்ள தரலான்னு பிளான் பண்ணிக்கிறேன். நான் எதனா ஐடியா இருக்காண்ணா? அதெல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேண்ணே. நான் எப்படின்னா பிளாக்லலாம் கொடுக்க முடியாதுண்ணே. சாப்பிட்ற கம்பெனியில் நோ நீங்கள் வீட்லேயே உட்காந்து பார்ப்போம்ல, கம்ப்யூட்டர் வேலை, அந்த வேலையில் இருக்கிறேன். கேம் விளாடுவாங்க. நான் உங்களுக்கு பணம் தந்துடுவேண்ணே. ஏமா நான் இது வரைக்கும் 8 ஐடி கம்பெனி வாங்கி கொடுத்துருக்கேன். அது எந்த ஐடி கம்பெனி வேலை செய்யற சொல்லு பாலாம். நோ, அமெரிக்கன் டுங்கானோ கம்பெனிண்ணே. டங்கோனா எல்லாம் வெளியே தானே இருப்பாங்க. ஆமாண்ணே. சரி, நீ என்ன பண்ற? பணத்தை போனணும். அங்கே பொண்ணு ஒன்று உட்காந்துருக்கோம். சரிண்ணே. அதுக்கிட்ட நீ பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு புதன்கிழமை, வர வெள்ளிக்கிழமைக்கு வந்து பாரு. சரிண்ணே.
அந்த இடத்துல ஒரு மஞ்சள் போர்டு போட்டு ஒரு கல் நட்டு வச்சிருக்கோம். சரிண்ணே. அதுல இருந்து எண்ணி 5 கிரவுண்ட் உனக்கு கேட்டிருக்கேன். நான் பிளான் பண்ணி கொடுத்துறேன். கவலைப்படாத, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஆர்வத்தோட இருக்க. உன் வாழ்க்கையில ஒரு விளக்கேற்றி வைக்கிறத நான் உனக்கு கெட்ட போத்தலப்பா. எவ்வளவு பேர் செய்திருக்கேன். நீ எனக்கு கமிஷன் கொடுக்கத்தால எதுவுமே கொடுக்கத்தால இந்த பணத்தை நீ கரெக்டா ஒப்படைச்சிரு. சரிங்கண்ணா. இப்போ எவ்வளவு வச்சிருக்க நீ? அண்ணே ஒரு 2C இருக்குண்ணே, இதை பாருங்க. பணம் நான் பாக்குறது எனக்கு பிடிக்காதுப்பா. சரிண்ணே சரி. யாரோட பணத்தை மேலே ஆசைப்பட நீ கொடுத்துட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு 3C எடுத்து கட்டிடு. அப்படியாண்ணே? கட்டிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன வந்து பாரு. பணத்தை முன்னாடியே கொடுத்துருங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இங்கே பண்ணிடலாம். நான்லாம் அங்கெல்லாம் வரமாட்டேன். சரிண்ணே. அவங்களே இங்கே டப்பாலாம் கொண்டு வந்துடும். இங்கே ரிஜிஸ்ட்ரேட் பண்ணி இங்கே சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிண்ணே சரிண்ணே. நீங்கள் என்ன பண்ண உடனே போய் எங்கள் பணம் கூட அந்த அம்மா போயிட போகிறாங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு. சரிண்ணே நீங்கள் போங்கண்ணே. நீ நான் கொடுத்துறேண்ணே. ஆஹா ஆஹா. ஐஸ்வர்யா மாமனார் அமிதாப் பச்சன் அவர் இடத்துக்கு பக்கத்துல ஏன் இடம், என் நண்பன் யோகி பாபு பக்கத்துல இடம். 5 மாடி கட்டி சும்மா அம்சமா வாழ போறேன் சார். பணத்தை உடனே கட்டிடுறேன் சார். சீக்கிரம்